நமஸ்தே வியூவர்ஸ். இன்றைக்கி 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 7th சம் பார்க்க போகிறோம். An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown figure. Express the volume V of the box as a function of x. அதாவது இப்போ ஒரு ஓப்பன் பாக்ஸ் மேட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸு. இதை மேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸை எடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கொயர் பீஸோடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இது இந்த சைடு 24 சென்டிமீட்டர். ஏன்னா ஸ்கொயர் பீஸுங்கும் போது ஈச் 4 சைட்ஸும் ஈக்குவல் இல்லையா? ஸோ இப்போ இதுவும் 24 சென்டிமீட்டர், இதுவும் 24 சென்டிமீட்டர், ஆல் சைட்ஸும் என்னது ஈச் 24 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்கொயர் பீஸை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதோடைய கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து அதை டர்ன் அப் பண்ணுறாங்க, மேலே மடக்கி விடுறாங்க. இந்த மாதிரி இந்த கார்னர்ஸில் இங்கேருந்து ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர், இங்கேக்குள்ளே ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர், அதே போல் அந்த கார்னரில் ஒரு எக்ஸு, இந்த கார்னரில் ஒரு எக்ஸு. ஸோ இப்படி 4 கார்னர்ஸ்லேயும் ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து அதை உள்ளே பார்க்க மடக்கி விட்டு தான் இப்படி ஓப்பன் பாக்ஸை ரெடி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அப்போது இந்த ஏரியா, இந்த ஒவ்வொரு இப்போ 24x டோட்டலாக அது ஸ்கொயராக இருக்கும் போது இருந்தது. இப்போது இந்த பக்கம் ஒரு எக்ஸு, இந்த பக்கம் ஒரு எக்ஸு மடங்கிடுது. மடங்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் ஏரியா தான் இப்போ இந்த பாக்ஸு, அதாவது கியூபாய்டு சைஸில் இருக்கிற இந்த பாக்ஸோடைய லென்த்தாகவும் பிரெத்தாகவும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போது இதிலேருந்து எக்ஸு, இங்கேயும் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 24 - 2x. அப்போ இந்த நடுவில் உள்ள ஏரியா மட்டும்தான் அந்த பாக்ஸோடைய லென்த்தாகவும் இருக்கும், இன்னொன்று பிரெத்தாகவும் இருக்க முடியும். ஸோ அப்போ டோட்டலாக 24, லெஃப்ட் சைடு எக்ஸு, ரைட் சைடு எக்ஸு, அப்போ 2x. அப்போ 24லேருந்து 2x சப்ட்ராக்ட் பண்ணி வர்றது தான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ள மெஷர்மெண்ட் 24 - 2x. அதை தான் இந்த பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது கியூபாய்டு ஷேப்பில் உள்ள பாக்ஸு. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 24 - 2xன்னா அதே போல் தான் அதோடைய பிரெத்தும் இருக்கும். இந்த சைடும் நமக்கு டோட்டலாக 24 தானே. அப்போ இந்த பாக்ஸினுடைய இந்த எக்ஸு கவர் ஆகும்போது இங்கேயும் மேலே கவர் ஆகிடுச்சுன்னா இந்த பேலன்ஸ் இருக்கிற பகுதி எவ்வளவு? 24 - 2x. இது மாதிரியே தான் இந்த சைடும். அப்போது இதோடைய லென்த்தும் 24 - 2x தான், பிரெத்தும் 24 - 2x தான். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வால்யூம் ஆஃப் திஸ் கியூபாய்டு. இந்த கியூபாய்டோடைய வால்யூமை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கியூபாய்டுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் எ கியூபாய்டு V = length into breadth into height. Length into breadth into height. இப்போ இது நமக்கு வால்யூம்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. இனி ஒவ்வொரு அந்த லென்த் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். லென்த் = இந்த ஃபிகரில் இருந்து நீங்கள் பார்த்த மாதிரி 24 - 2x. நெக்ஸ்ட்டு பிரெத். பிரெத் = 24 - 2x. தென் ஹைட். ஹைட் = என்ன? இப்போது லென்த்தும் பிரெத்தும் நமக்கு தெரிஞ்சாச்சு. ஹைட்டுங்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த ஏரியா தான் நமக்கு என்னது? ஹைட்டு. இந்த ஹைட் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ். ஏன்னா இந்த பகுதியை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை தான், அதாவது எக்ஸ் சென்டிமீட்டர் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம்ல, இதுதான் என்னது உங்களுக்கு ஹைட்டு. ஸோ ஹைட் = எக்ஸ். இப்போ நமக்கு லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3 மெஷர்மெண்ட்டும் நமக்கு கிடைச்சாச்சு. இனி நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாக்கு இப்போ போகலாம். V = 24 - 2x. அது வந்து நமக்கு லென்த்து. தென் அகைன் பிரெத் = 24 - 2x. ஹைட் = போது எக்ஸு இன்ட்டு எக்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா 24 - 2x 24 - 2x இருக்குது. இது வந்து நமக்கு ஃபார்முலா படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம்னா முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 24 கொண்டு 24 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 24ஆல் 2 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஆஃப்டர் தேட் -2x கொண்டுட்டு 24, தென் -2x கொண்டுட்டு -2x. இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 24 சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு. அப்போ 24 ஃபஸ்ட்டு 24ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது?
24 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இப்போ 576 கிடைக்கு. தென் 24 into -2 -48x. இப்போ 24 கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த 2x -2x கொண்டு 24 2x -2x மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -2x into 24 -48x. தென் -2x into -2x ப்ளஸ் 4x ஸ்கொயர். ஸோ இது வந்து இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் கிடைக்குது இன்ட்டு எக்ஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 576 மைனஸ் இப்போ -48x -48x இருக்குது. ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சிம்பிள்ஸை பொறுத்து நம்ம ஆடோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் சேம் சைன் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணி அதே சைனை போடணும். அப்போ 48 ஆட் பண்ணால் 96. சேம் சைன் அதே சைனை போடுறீங்க. -96x ப்ளஸ் 4x ஸ்கொயர். இப்போ எக்ஸ் இனி இந்த எக்ஸ் கொண்டு உள்ள எல்லா இதுலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 576 into x minus 96x into x minus 96x square plus 4x squared into x 4x cube. இதை நீங்கள் எழுதும்போது நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்ம ஆர்டர் பண்ணி எழுதணும். ஹையஸ்ட் ஆர்டர் டிகிரிலேருந்து எழுத போகிறீங்க. 4x cube minus 96x square plus 576x. That's all. இவ்வளோதான் 7th sum. தென் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது 8th sum. 8th sumமில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a function f is defined by f of x is equal to 3 minus 2x. அதாவது f of x is equal to உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 3 minus 2xன்னு. இப்போ find x such that f of x squared equal to f of x the whole square. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, find x such that f of x squared equal to f of x whole square சொல்லியிருக்கிறாங்க. இது அவ்வளோத்துக்கு ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன தெரியும், f of x is equal to 3 minus 2x. இதை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 3 minus 2x இங்கே x வேல்யூ வந்து என்ன இருக்குது உங்களுக்கு, எக்ஸ்ன்னு இருக்கும்போது 3 minus 2x இருக்குது. இப்போ x வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது, x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ நம்ம எழுதணும். அப்போ f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x the whole square. அப்போ இங்கே x வர இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 minus எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் 2x is equal to f of x என்னது இப்போ 3 minus 2x அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இப்படி போட்டுக்கிறீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், 3 minus 2x ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறீங்க ஈக்குவல் டு இது a minus b the whole square அந்த ஃபார்மில் எழுதுகிறோம். அப்போ a minus b the whole squareனா a ஸ்கொயர் 3 ஸ்கொயர் minus 2ab 2 into a value 3 b value 2x plus b square இது 2x ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர். இப்போ நம்ம திரும்ப இதை என்ன பண்ணுறோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரே சைடாக கொண்டு வந்துடணும். இப்போ 9 minus 2 3s are 6 6 2s are 12. ஸோ minus 12x plus 4x ஸ்கொயர். இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு சைடாக கொண்டு வர்றீங்க. வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடாக நம்ம கொண்டு வந்துடுறோம். 3 minus 2x ஸ்கொயர் minus 9 minus 12x இங்கே வந்தால் plus 12x plus 4x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் minus 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 3 minus 2x ஸ்கொயர் minus 4x ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணால் மைனஸ், ஏன்னா ரெண்டு சேம் சைனில் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். minus 6x ஸ்கொயர் தென் இங்கே minus 9 இங்கே கான்ஸ்டன்ட்ஸை ஃபுல்லாக லாஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் ப்ளஸ் 12x ஈக்குவல் டு 0. இப்போ minus 6x ஸ்கொயர் ஆர்டராக எழுதுறீங்க ப்ளஸ் 12x தென் இப்போ இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே minus 9 இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன ஆகும், 3 minus 9னா சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் இங்கே வெறும் 3 இருந்தால் என்ன மீனிங், ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ +3 minus 9
அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் அதை சப்ட்ராக்ட் பண்ணி ஹையஸ்ட் நம்பரோட சைனை போடணும். -6 ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து ஃபேக்டரைசேஷன் ஃபார்முக்கு நமக்கு வந்தாச்சு. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா டிவைடட் பை, எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை 6. 6ஆல் இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் -1x² + 2x -1 ஈக்குவல் டு 0. தென் இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நமக்கு மைனஸ் சிம்பிள் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் சைனை சேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டு ஆர்டரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் டிகிரி ஆர்டரில் நமக்கு மைனஸ் சிம்பிள் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -1ங்கிறது +1 ஆயிரும். அப்போ 1x², இங்கே +2x வந்து எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மைனஸ் இங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கே ப்ளஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வேல்யூ மாறாமல் இருக்கும். -1 +1 ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் செய்யும்போது என்ன பண்ணுவோம்? இந்த 1 வந்து மல்டிப்ளையில் வரக்கூடியது, -2ங்கிறது எப்படி வரக்கூடியது உங்களுக்கு? -2ங்கிறது நம்ம இந்த இது வந்து மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியதில் 1ன்னு நமக்கு வரணும். சப்ட்ராக்டோ அல்லது ஆட் ஆஃப் பண்ணோன்னா -2 நமக்கு வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், +1, இங்கே ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ நமக்கு 1 டேபிளுக்கு மல்டிப்ளை பண்ணோன்னா 1ங்கிற ஆன்சர் வரணும்னா 1 இஸ் தான் 1ன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துடும், +1 +1க்கு. ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணால் +2லாம் வருது, -2 வர மாட்டேங்குது. அப்படி வரணும்னா அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு இதுலேயும் சைனை மைனஸ் சைனை மாற்றிட்டிங்கன்னா இப்போ -1 சேர்ந்தால் +1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 -2. இப்போ நமக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிடும். இப்போ x-1 நம்ம இங்கே எப்போதுமே இந்த x² கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை தான் இங்கே டினாமினேட்டரில் போடுவோம், டிவைடட் பை 1. அப்போ இந்த 1ஐ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இங்கேயும் இது உள்ளதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ x-1 இன்ட்டு x-1 ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ நீங்கள் தனித்தனியாக எழுதும்போது என்னாகும்? x -1 ஈக்குவல் டு 0னா x = 1. இப்போ இந்த இதுக்கும் x-1 ஈக்குவல் டு 0னா x = 1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு ஃபைனலாக ஆன்சர் தெரியுது, 1ங்கிறது தெரியுது. That's all. Exercise 1.3 9th sum. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. அதாவது ஒரு பிளைன் வந்து 500 km per hourக்கு ஸ்பீடில் ஃப்ளை ஆகிட்டுருக்கு. அதோடைய டிஸ்டன்ஸை என்னதான் இருக்கும்னு நம்மளை கல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எப்போனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். அப்போது டைமை டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பீடை வந்து 500 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த ஸ்பீடில் போகக்கூடிய அந்த பிளெயின் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குங்கிறத நம்ம கல்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸுக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷனை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது லெட் த டிஸ்டன்ஸ் பி எக்ஸ். அந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் என்னென்னு எடுத்துக்கிறீங்க? டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் டின்னு எடுத்துக்கிறீங்க. லெட் த டிஸ்டன்ஸ் பி டி. அதுக்கு அடுத்தது ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஸ்பீட் ஈக்குவல் டு 500 km per hour. நெக்ஸ்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க, டைம் ஈக்குவல் டு t hours இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு கிவன். இனி டிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைம்ங்கும் போது இப்போ இங்கே ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 500. டைம் என்ன? t. அப்போது டிஸ்டன்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன இது வருது உங்களுக்கு? 500 இன்ட்டு டீங்கும் போது 500t கிலோமீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிலோமீட்டரில் சொன்னதுனால டிஸ்டன்ஸும் எப்படி தான் வரும்? கிலோமீட்டரில் தான் வரும். ஸோ 500t கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ். தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்க போகிறோம்.
Exercise 1.3ல 10th sum இப்போ பார்க்க போகிறோம். The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height and the forehand length as y equal to ax plus b, where a, b are constants. அதாவது இங்கே நமக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பர்சனுடைய ஃபோர் ஹேண்ட் லென்த்தும் அவங்களுடைய ஹைட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பர்சனுக்கு உண்டான ஃபோர் ஹேண்ட் லென்த்து, இது அந்த பர்சனுடைய ஹைட்டு. இது ரெண்டுமே வந்து ஃபோர் ஹேண்ட் லென்த்தை சென்டிமீட்டர்லேயும் ஹைட்டை வந்து இன்ச்சஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ரிலேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு. ஏபிங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ஸாக கொடுத்துட்டாங்க. ஒய்ங்கிறது ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, எக்ஸுங்கிறது லென்த் ஆஃப் தி ஃபோர் ஹேண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது இந்த காலமை கொடுத்துட்டு, இந்த டேப்லெட் காலமை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 35 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய ஹைட்டு தான் என்ன, 56 இன்ச்சஸ். அதே போல் 45 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய ஹைட் வந்து 65. அப்போ 50க்கு 69.5, 55க்கு 74. ஸோ ஒரு லென்த்துக்கு ஒரு ஹைட் இருக்குது. ஸோ இது வந்து ரிலேஷன் இருக்குது. அப்போ ரிலேஷன் இருக்குதுன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம், ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குது, நமக்கு 35னா 56 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு அதை ரிலேஷன் மெத்தடில் எழுதணும். 35, 56, தென் 45, 65, நெக்ஸ்ட் 50, 69.5, then 55, 74. ஸோ இப்படி ஒரு ரிலேஷனில் இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், நம்ம ஃபைனலாக ஆன்சர் எழுத வச்ச இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், therefore இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அந்த ஏ வேல்யூவையும் பி வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ரிலேஷன் எப்படி இருக்குது, y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அந்த ரிலேஷனில் தான் நமக்கு இருக்குது இல்லையா. அப்போ நம்ம அதை எழுதிக்கிறோம், y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதிட்டு இந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே y வேல்யூவும் எக்ஸ் வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது நம்ம ஈக்குவேஷனில் எலிமினேஷன் மெத்தட்னு ஒன்று படிச்சிருக்கிறோம், அந்த மெத்தடில் பண்ணணும். இங்கே நமக்கு 4x வேல்யூஸ் 4y வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு ஈஸியஸ்டான வேல்யூஸை நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வசதியாக இருக்கிற மாதிரி லோயஸ்ட் வேல்யூஸ் எனி 2x வேல்யூஸையும் எனி 2y வேல்யூஸையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ இதில் லோயஸ்ட்னா 35ம் 45ம். ஸோ அதனால் இந்த 35 56ஐயும் 45 65ஐயும் எடுத்து நம்ம இதை ரெண்டு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கிடைக்கும். இப்போ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ y ஈக்குவல் டு ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரிஞ்சது, y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ y வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸையும் எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்கிறோம். ஸோ இது 35னா எக்ஸ் வேல்யூ 35னா y வேல்யூ 56. அந்த வேல்யூவை இங்கே எழுதுறீங்க. 56 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 35 ப்ளஸ் பி. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம், 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. இதை நம்ம கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடையும் என்ன பண்ணிக்கிறோம், மாற்றி எழுதிக்கிறோம். 35a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை இந்த சைடு வந்து இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் அந்த 45ஐயும் 65ஐயும் வச்சு நம்ம எழுதணும். ஸோ 45 65ங்கும் போது 65ங்கிறது y வேல்யூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் வேல்யூ என்ன 45 ப்ளஸ் பி வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ 65 ஈக்குவல் டு இதில் நம்ம என்ன பண்ணணும், 45a ப்ளஸ் பி. இதையும் நம்ம வசதிக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடையும் மாற்றி எழுதிக்கிறோம். 45a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 35a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56, 45a plus b equal to 65. இப்போ இப்படி எழுதுறச்ச
சப்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே உள்ள சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ இது கேன்சல் ஆகிடும். 35 minus 45 minus 10a, then 56 minus 65 minus 9. கிரேட்டஸ்ட் நம்பரோட சைன்கிறதால -9 போட்டோம். therefore a equal to -9 divided by -10. இந்த மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே 10 இங்கே ரைட் சைடு வரும்போது டிவைடுக்கு வரும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணால் 9/10. 9/10ங்கிறத நம்ம பாயிண்டில் வேல்யூ எழுதிக்கலாம். 10 இருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.9. இப்போ ஏ வேல்யூ 0.9 கிடச்சிட்டு, இப்போ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏ வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்ஸ்டிடியூட் தி வேல்யூ ஆஃப் A equal to 0.9 in equation 1. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 35a plus b equal to 56. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 35 into 0.9 plus b equal to 56. இப்போ 35யும் 0.9யும் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 31.5. 35யும் 9யும் மல்டிப்ளை பண்ணால் 315 இருக்கும். அதில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 5 இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே 5 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. இப்போ நமக்கு பிக்கு தான் ஆன்சர் தெரியணும். therefore b equal to 56 minus 31.5 equal to நமக்கு 24.5. இதுதான் பியோட வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ 0.9னா பி வேல்யூ என்ன இருக்குது? 24.9. இதுதான் செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். இந்த சம்மில் செகண்ட் பார்ட்டுக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சாச்சு. இனி தேர்ட் பார்ட்டுக்குள்ள ஆன்சர் செய்யணும். தேர்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் எ பர்சனுடைய ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோர்ஹேண்ட் லென்த் எவ்வளவா? 40 சென்டிமீட்டர். அப்போ ஃபோர்ஹேண்ட் லென்த்துங்கிறது எக்ஸை கொடுத்துட்டு ஒய் கேட்டிருக்காங்க. இங்கே ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் எ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 inches. இங்கே ஹைட்டுங்கிறது ஒய். ஸோ ஒய் வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டை given என்னது நமக்கு தேர்ட் பார்ட்டில் ஃபோர்ஹேண்ட் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஒய்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ட்டு. இப்போ நமக்கு இன்னொன்று என்ன தெரியும்? ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நமக்கு அந்த வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சிடலாம். ஒய் ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன? நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சம்மில் கண்டுபிடிச்சது. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் ஏ வேல்யூ வந்து 0.9. இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 40. ஸோ இன்ட்டு 40, அதாவது தனி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ளஸ் பி வேல்யூ என்ன? 24.5, அதை போட்டுக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. 9 4s are 36, ஒரு 0 இருக்குது. இப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 36.0 ஆயிடுது. ப்ளஸ் 24.5. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 36.0 கூட 24.5 ஆட் பண்ணும்போது 60.5 கிடைக்கும். ஸோ 60.5 inches. ஏன்னா ஒய்ங்கிறது என்னது? ஹைட். ஸோ height of a person y equal to 60.5 inches அப்படின்னு நீங்கள் சம்மை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? கிவன் வந்து ஹைட் கொடுத்துருக்குறாங்க. கிவன் height is
53.3 inches. ஹைட் வந்து 53.3 inches இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னது, எக்ஸ் அதாவது லென்த் என்னன்னு கேட்டுருக்குறாங்க. அப்போ ஹைட்டுனா அது என்னது ஒய், ஒய் ஈக்குவல் டு 53.3னா எக்ஸுக்கு என்ன அப்படின்னு கொஸ்டின். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ ஒய் வேல்யூ கிவன் 53.3 ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன 0.9, எக்ஸ் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் போட்டுக்கிறீங்க. பி வேல்யூ என்ன 24.5. இப்போ 53.3 is equal to 0.9 into x, 0.9x plus 24.5. இந்த 53.3ல கான்ஸ்டன்ட் வேல்யூவை இந்த சைட் கொண்டு வந்துடுறீங்க. மைனஸ் 24.5 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறீங்க. 0.9xன்னு ஆயிடும். இப்போ 53.3லேருந்து 24.5 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 28.8 கிடைக்கும். அப்போ 28.8 ஈக்குவல் டு 0.9x. இப்போ நம்ம வசதிக்காக 0.9x இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறீங்க. அப்போ 0.9x is equal to 28.8. இப்போ therefore x is equal to 28.8 divided by 0.9. இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 1 டிஜிட் தள்ளி இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்காக இன்ட்டு 10 10 இருக்கக்கூடிய ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்படின்னா டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 288 ஒரு 0 வரும். அப்போ இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும். அப்படி தான் நமக்கு டெசிமல் ரிமூவ் ஆகுது. 288.0ன்னு இங்கே 0.9ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9 0 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 9. அப்போ நீங்கள் என்ன கிடைக்குது 288 டிவைடட் பை 9. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 19 is 9. இங்கே 3 9s are 27. ரிமைண்டர் 1 இருக்கும் 18. 2 9s are 18. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு 32. அப்போ லென்த் ஆஃப் தி ஃபோர் ஹேண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 32னா லென்த் தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன 32 சென்டிமீட்டர். திஸ் இஸ் தி ஆன்சர், ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடியுது. எக்ஸசைஸ் 1.3 ஃபினிஷ் ஆகுது. ஓகே, பை வியூவர்ஸ், ஹாவ் எ குட் டே.